வணக்கம் நேர்களே. சனி மகா பிரதோஷம் திரையோதிசி திதி சனிக்கிழமைகளில் வருவதால சனி மகா பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது. சனி மகா பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் 1000 சாதாரண தின பிரதோஷ பலனை தரும். தேய்பிறை சனிக்கிழமை பிரதோஷ தினமான அன்னைக்கு ஈசனை தரிசிப்பதால சகல பாவங்களும் விலகும், புண்ணியமும் சேரும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை 13ஆம் நாள் திரையோதிசி திதி தினங்கள்ல மாலை 4:30 முதல் 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுது. நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், பிரளய பிரதோஷம் அப்படின்னு 20 வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள்லாம் சொல்லுது. அன்றைய தினம்தான் ஆலகால விஷம் உண்ட ஈசன் மயக்கத்திலிருந்து தெளிந்து அகிலத்தை காத்ததாக புராணங்கள்லாம் கூறுகின்றன. சனி பிரதோஷ நாள்ல மாலையில சிவன் நந்தியை தரிசிக்கும் வரை உணவை தவிர்த்து முழு விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதோடு இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும். அன்று செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனையும் கொடுக்கும். பிரதோஷ வேளையில நந்தி எம்பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாத்தி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்யலாம். சனி பிரதோஷ நாள்ல சிவாலயம் சென்று நந்தியை வணங்கி வழிபட்டால் சனி பகவானால உண்டாகும் சகல துன்பங்களும் விலகும். அன்றைய நாள் முழுக்க உண்ணாமல் இருந்து சிவ தரிசனம் முடித்த பிறகு உப்பு, காரம், புளிப்பு சேர்க்காமல் உண்பது வழக்கம். சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோம சூக்த பிரதட்சணம் செய்வதால் ஒரு வருடத்துக்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும், சனி பிரதோஷ நேரத்துல ஈசனை வழிபாடு செய்வதால் 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலனும் கிடைக்குமாம். பிரதோஷ காலத்துல பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை பார்க்கலாம். முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும், 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையும் உடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறையணிந்த பெருமானாக, தேவியோடும் முருகனோடும் சோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் வந்து சேரும். தேவர்கள் பார்க்கடலை கடைய மந்தாரமலை என்னும் மலையை மத்தாகவும், அட்ட நாகங்களில் ஒன்றான வாசுகி என்னும் பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தார்கள். அப்பொழுது வாசுகி என்னும் பாம்பு விஷத்தை கக்கியது. இவ்விஷத்தின் தன்மையினால் உலகம் இருண்டது. தேவர்களோ பயந்து சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர். சிவபெருமான் தன் அருகில் இருந்த சுந்தரரை அனுப்பி விஷத்தை கொண்டு வரச் செய்து அதை உண்டார். அப்பொழுது அருகில் அமர்ந்திருந்த பார்வதி தேவி சிவபெருமான் கழுத்தை பிடித்து விஷம் உள்ளே செல்லாமல் கழுத்திலேயே நிற்குமாறு செய்தார். இதனால் சிவபெருமான் கழுத்து கருப்பாக மாறியது. திருநீலகண்டன் என்ற பெயர் அவருக்கு இதனால் ஏற்பட்டது. இவ்வாறு தேவர்களையும் உலகத்தையும் காப்பதற்காக ஈசன் ஆலகால விஷத்தை உண்ட நேரமே பிரதோஷமாக கருதப்படுகிறது. ஏகாதசி அன்று ஆலகாலம் உண்ட ஈசன் துவாதிசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்தார். பின்னர் திரையோதிசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் எழுந்து சூலத்தை சுழற்றி டமருகத்தை ஒலித்து சந்தியா நிறுத்தம் என்னும் நாட்டியம் ஆடினார். பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 வகை தொழிலையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நந்தி எம்பெருமானின் கொம்புகளுக்கிடையே சிவன் ஆடும் நேரமே பிரதோஷம் என்பதால அன்று நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசிப்பது சிறப்பு தரும். சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் ஈசனின் நாட்டியத்தை காண ஆலயம் வருவார்கள் அப்படின்றது நம்பிக்கை. சனிக்கிழமை பிரதோஷ காலங்கள்ல ஈசனை தரிசிப்பதால சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும், சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும், இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும். அன்று செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும், பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்றெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஜாதகத்தில் எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்று கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது சிறப்பு. 7.5 சனி, அஷ்டமச்சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமைகள் குறையும், பஞ்சமா பாவங்கள் நீங்கும், சிவ அருள் கிட்டும். மற்று பற்றெனக்கின்றி நின் திருப்பாதம் மேமனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத நன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூர் பாண்டிக் கொடுமுடி,
நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.